எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிற 18 முக்கியமான அறிவிப்புகள பத்தி தான். இது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. அது என்னென்ன, அதனால நமக்கு என்ன நன்மைன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. பாருங்க, மொத்தம் 18 அறிவிப்புகள். இதுல பயணம், வேலை, படிப்புன்னு எல்லாமே கலந்து இருக்கு. அதனால கொஞ்சம் குழப்பமா இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனா கவலைப்படாதீங்க, நாம இதை ரொம்ப சிம்பிளா தெளிவா புரிஞ்சுக்க போறோம். சரி, இந்த 18 அறிவிப்புகளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட். வரப்போற பிப்ரவரி 5ஆம் தேதி ஒரு கேபினெட் மீட்டிங் நடக்க போகுது. எதுக்குன்னா வரப்போற பட்ஜெட் பத்தி பேசத்தான். சோ இந்த மீட்டிங்ல எடுக்க போற முடிவுகள் இன்னும் இது மாதிரி நிறைய புது திட்டங்களுக்கு வழிவகுக்கலாம். அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங். இப்போ இந்த 18 அறிவிப்புகளையும் நாம ஈஸியா புரிஞ்சிக்கிறதுக்காக ஒரு 4 கேட்டகரியா பிரிச்சிருக்கோம். முதல்ல பயணம் பத்தின அப்டேட்ஸ், அடுத்து வேலை வாய்ப்புகள், மூணாவதா கல்வி சம்பந்தமான செய்திகள், கடைசியா நாம மறக்கவே கூடாத சில முக்கியமான தேதிகள். வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். ஓகே, நம்மளோட முதல் செக்ஷன் பயணங்கள். இந்த புது அறிவிப்புகளால நம்ம டிராவல் பிளான்ஸ் எப்படி மாறப்போகுது, என்னென்ன வசதிகள் வந்திருக்குன்னு பார்க்கலாம். தைப்பூசம் வருது இல்லையா? நீங்க பழனிக்கு இல்ல வேற எங்கேயாச்சும் போக பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த தகவலை கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தைப்பூசத்துக்கு போறவங்களுக்கு ஒரு சூப்பர் நியூஸ். கூட்ட நெரிசலை சமாளிக்கிறதுக்காக நிறைய ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் விட்டுருக்காங்க. பாருங்க, திருநெல்வேலியிலேருந்து தாம்பரம், தாம்பரத்திலேருந்து தூத்துக்குடி, மதுரை டு பழனின்னு முக்கியமா வடலூர், விழுப்புரத்துலேருந்து கூட ஸ்பெஷல் சர்வீஸ் இருக்கு. சோ இனிவே போயிட்டு வர்றது ரொம்ப ஈஸி. ட்ரெயின் மட்டும் இல்லங்க, கிட்டத்தட்ட 65க்கும் அதிகமான ஸ்பெஷல் பஸ்களையும் தைப்பூசம் வீக்கெண்டுக்காக விடுறாங்க. அது மட்டும் இல்லாம கன்னியாகுமரி, ஹைதராபாத், கொல்லம் மாதிரி சில ஸ்பெஷல் ட்ரெயின்ஸோட சர்வீஸை பிப்ரவரி மாசம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் ஃபாஸ்டேக் பத்தினது. இனிமே புதுசா ஃபாஸ்டேக் வாங்கும்போது அந்த நோ யோர் வெஹிக்கிள், அதாவது கேஒய்வி ஃபார்மாலிட்டி கிடையாது. பிப்ரவரி 1ல இருந்து இது அமலுக்கு வருது. சோ வண்டி வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ரிலீஃப். சரி, டிராவல் அப்டேட்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன், வேலை வாய்ப்புகள். கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு மெகா ஜாக்பாட் காத்திருக்கு. இந்த நம்பரை மட்டும் பாருங்க, 28,740. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 29,000 வேகன்சி. இது வெறும் இந்தியா போஸ்ட்ல மட்டும். தகுதி என்ன தெரியுமா? வெறும் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தா போதும். இது ஒரு சூப்பரான வாய்ப்பு, மிஸ் பண்ணிராதீங்க. இந்தியா போஸ்ட் மட்டும் இல்ல, இங்க பாருங்க, ரயில்வேல குரூப் டி போஸ்டுக்கு கிட்டத்தட்ட 22,000 இடங்கள். நர்சிங் அசிஸ்டன்ட், ரிசர்வ் பேங்க்ல ஆபீஸ் அசிஸ்டன்ட், ஏன் ஆதார் ஆபரேட்டர் வேலைக்கு கூட ஆள் எடுக்கிறாங்க. 10வது பாஸ் பண்ணவங்களுக்கும் வேலை இருக்கு, 12வது படிச்சவங்களுக்கும் இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கடைசி தேதியை நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு டெட்லைன் இருக்கு. வேலை வாய்ப்புல இது ஒரு ரொம்ப முக்கியமான, வரவேற்க வேண்டிய ஒரு அறிவிப்பு. மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வேலைகள்ல பதவி உயர்வு, அதாவது ப்ரொமோஷன்ல 4% இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு 13 துறைகள்ல இது அமலாகுது. இது சம உரிமைக்கான ஒரு பெரிய மைல்கல்னே சொல்லலாம். ஓகே, வேலை வாய்ப்பு முடிஞ்சுது. அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், எக்ஸாம் எழுதுறவங்க, இவங்களுக்கான செக்ஷன் கல்வி சம்பந்தமான செய்திகள். இதுல ஒரு குட் நியூஸ் இருக்கு, ஒரு சின்ன சேலஞ்சிங்கான நியூஸும் இருக்கு. முதல்ல நல்ல செய்தி. ஆசிரியர் தகுதி தேர்வு, அதாவது டெட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு பாஸ் மார்க் குறைச்சிருக்காங்க. பாருங்க, பிசி, எம்பிசி பிரிவினருக்கு 55% இருந்த பாஸ் மார்க் இப்போ 50% ஆயிடுச்சு. அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு 55% இருந்ததுல இருந்து இப்போ வெறும் 40% எடுத்தா போதும். இது ஆகஸ்ட் 2025ல நடக்க போற தேர்வுல இருந்து நடைமுறைக்கு வரும்னு சொல்லிருக்காங்க. இது மூலமா நிறைய பேர் டீச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு. இப்போ கொஞ்சம் கவலையான செய்தி, குறிப்பா எஸ்ஐ எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றவங்களுக்கு. ஒரு சாஃப்ட்வேர் பிரச்சனை காரணமா சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு முடிவுகளை தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆனா யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம், சீக்கிரமாவே சரி செஞ்சு புது ரிசல்ட் வெளியிடுவோன்னு தேர்வு வாரியம் சொல்லியிருக்காங்க. சோ கொஞ்சம் பொறுமையா இருப்போம். ஓகே, இப்போ நாம கடைசி செக்ஷனுக்கு வந்துட்டோம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுல நாம எல்லாரும் நம்ம கேலண்டர்ல மார்க் பண்ணி வைக்க வேண்டிய சில முக்கியமான டெட்லைன்ஸை பத்தி பார்க்க போறோம். இந்த தேதிகளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல பிப்ரவரி 9, வாக்காளர் பட்டியல்ல பேர் சேர்க்கவோ, நீக்கவோ இல்ல திருத்தம் செய்யவோ இதுதான் கடைசி நாள். எலெக்ஷன் வருது, சோ இது ரொம்ப முக்கியம். அடுத்து மார்ச் 18, இது சென்னையில மாடு வளர்க்குறவங்களுக்கு. உங்க கால்நடைகளுக்கு மைக்ரோசிப் லைசன்ஸ் வாங்குறதுக்கு இதுதான் டெட்லைன். கடைசியா செப்டம்பர் 26, உங்க குழந்தையோட பிறப்பு சான்றிதழ்ல இன்னும் பேர் சேர்க்கலன்னா அதுக்கு இதுதான் ஃபைனல் சான்ஸ். இந்த தேதிகளை மிஸ் பண்ணிடாதீங்க.
அப்போ நம்ம பார்த்த எல்லாத்துலேருந்து நம்மளோட ஆக்ஷன் ஐட்டம்ஸ் என்ன? வேலை தேடுறவங்க ஆர்பிஐ, நர்சிங், இந்தியா போஸ்ட், ஆர்ஆர்பி இந்த வேலைகளோட கடைசி தேதியெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி மாசம் நிறைய டெட்லைன் இருக்கு. ஓட்டு போட போறீங்களா? பிப்ரவரி 9க்குள்ள உங்க பேர் லிஸ்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சென்னையில மாடு வளர்க்குறவங்க மார்ச் 18க்குள்ள மைக்ரோசிப் வாங்கிடுங்க. பெட்ரோல்கள் செப்டம்பர் 26க்குள்ள குழந்தையோட பேர் பர்த் சர்டிஃபிகேட்ல இருக்கான்னு உறுதிப்படுத்திக்கோங்க. இதெல்லாம் நம்மளோட உடனடி கடமைகள். சரி, நம்ம 18 அறிவிப்புகளையும் பார்த்துட்டோம். இப்போ கேள்வி உங்களுக்கு தான். இந்த 18 விஷயங்கள்ல எந்த விஷயம் உங்களோட வாழ்க்கையை நேரடியா பாதிக்குது? நீங்க முதல்ல எதுக்கு ஆக்ஷன் எடுக்க போறீங்க? வேலைக்கு அப்ளை பண்ண போறீங்களா? இல்ல ஓட்டர் ஐடியை சரி பார்க்க போறீங்களா? யோசிச்சு உடனடியா செயல்படுங்க. அடுத்த முறை இன்னொரு முக்கியமான தகவலோட சந்திக்கலாம்.